இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னாலே ஒரு தயக்கம் வந்து உண்டாயிடுது. ஏன்னா சாமியாராக போறியா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா வந்து பேசுறாங்க. அது எதுக்கு அப்படி அவங்களுக்கு தோணுது? இப்போ அதை ஓவர் கம் பண்ணி ஆக்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? உண்மையான ஆன்மீகம் வந்துட்டு மனித முன்னேற்றத்துக்கோசரம் இருக்கணும். பட் இப்போ ஆன்மீகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, மனித முன்னேற்றம் இஸ் நாட் த மெயின் ஃபோக்கஸ். குளோரிஃபிகேஷன் ஆஃப் காட். கடவுள் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், மதம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், எந்த சாமியார் வந்து ரொம்ப பெரிய சாமியார். அதாவது the focus has become more about glorification of gurus, swamijis, cult, ashrams, religion. அதுள்ள போயிட்டோம் நம்ம. ஸோ இளைய சமுதாயம் கேட்குற கேள்வியே, இதனால எனக்கு என்ன பயன், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இதில் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சோஷியல் மீடியா தான். இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ வந்தபோது உனக்கு இருக்கிற ஆற்றலை, உனக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டியை இது மூலமாக நீ வெளிப்படுத்தலாம். உனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியுமா, உனக்கு பாட தெரியுமா, உனக்கு ஆட தெரியுமா, உனக்கு கவிதை சொல்ல தெரியுமா, நீ சொல்லு. ஸோ த என்டையர் யங்கர் ஜெனரேஷன் காட் ட்ரான் டுவர்ட்ஸ். இளைய சமுதாயம் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு முயற்சிக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஜனங்க வந்துட்டு லைக்ஸ் போடுறாங்க, ரீட்வீட் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, வைரல் ஆகுது அப்படின்னு. ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அப்ரோச் எடுக்கணும். அதாவது அவனோட முன்னேற்றத்துக்கோசரம், ஒரு தனி மனிதன் முன்னேற்றத்துக்கோசரம் எந்த விதத்தில் ஆன்மீகம் வந்து உபயோகமாக இருக்கு, அவனோட தடங்கள்லாம் தாண்டி அவனால் எப்படி வாழ முடியும், இன்னும் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், இன்னும் எப்படி அமைதியா இருக்க முடியும், முன்னேறத்துக்கு எந்த விதத்துல ஆன்மீகம் வந்துட்டு ஒரு ஊன்றுதலா இருக்கு. So the more and more we take an approach in answering this question, what's in it for me, உன்னோட முன்னேற்றத்துக்கு எது ஆதாயமா இருக்குன்னு வரும்போது we will be able to get the next generation. பட் ஆன்மீகம் வந்து மதம் சார்ந்ததா இருக்கிற வரைக்கும் அடுத்த சமுதாயம் ஆன்மீகம் பக்கம் வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க.